வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. நம்ம ப்ரோக்ராம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூமும் பன்னீரை வச்சு இட்லி மிளகாய் அப்படி வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். மஷ்ரூம் பன்னீர் வறுவல், அது கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஸோ அந்த மஷ்ரூம் பன்னீர் வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி மஷ்ரூமில் ஒரு டிஷ்ஷு, பன்னீரில் ஒரு டிஷ் நம்ம சொல்கிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லலாம். ஸோ இந்த மஷ்ரூம் பன்னீர் வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பன்னீர் 200 கிராம், மஷ்ரூம் 200 கிராம், வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 1 நம்பர், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இட்லி மிளகாய் பொடி 4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி. மஷ்ரூம் பன்னீர், அதாவது காளான் பன்னீர், ஒரு அருமையான வறுவல். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம் முக்கால் பாகத்துக்கு. அந்த வெங்காயம் சாப்பிடும்போது அந்த ஸ்லைட்டாக அந்த ஸ்வீட் இருக்கணும். முக்கால் பாகத்துக்கு உப்புமாவுக்கு வதக்குற மாதிரி வதக்கணும். இஞ்சி போட்டு போடுறோம், ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுறோம், நல்லா வதக்கிடுறோம். மஷ்ரூமை போடுறோம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டுறோம். இந்த மஷ்ரூமும் வேகிறதுக்கு 3 நிமிஷம். 3வது நிமிஷம் என்ன பண்ணுறோம், பன்னீரை போட்டுடுறோம். இட்லி மிளகாய் பொடி 4 டீஸ்பூன், அதையும் போட்டு ஒரு பரட்டிடுறோம். இது எப்படின்னா சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், பூரி பரோட்டாவோட அட்டகாசமாக இருக்கும், தயிர் சாதத்தோட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்ல எலுமிச்சம்பழ ரசத்தோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். மஷ்ரூம் சொல்லும்போது, அதாவது அது பேர் காளான்னு சொல்கிறோம். வாங்கிறது பார்த்து வாங்கணும், இந்த பேக்கெட்டில் கிடைக்கிறது வாங்கணும். இது பட்டன் மஷ்ரூம்னு சொல்லலாம். நம்ம தோட்டத்தில் விளைக்கிற, அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கிற மஷ்ரூம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாய்க்குடன்னு சொல்கிறோம். அது சம்டைம்ஸ் கருப்பாக கிடைக்கணும். அது பாய்சன்ஸ் உள்ள, அதாவது விஷம் உள்ள ஒரு நாய்க்குடையாக இருக்கலாம். அதனால் இந்த காளான் மாத்திரம் பார்த்து வாங்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு என்ன சொல்கிறீங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ். மஷ்ரூமில் மிளகு வறுவல் பண்ணிருக்கோம், மஷ்ரூம் கூட்டு நல்லாயிருக்கும், மஷ்ரூம் மசாலா நல்லாயிருக்கும், மஷ்ரூமும் ப்ரானும் போட்டு செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், மஷ்ரூம் உருளைக்கிழங்கு ரொம்ப தொக்கு மாதிரி செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போது நம்ம மஷ்ரூம் பன்னீர் வறுவல் செய்ய போகிறோம். முதல்ல என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றிடுறோம். எண்ணெய் சூடாகணும். பன்னீர் சொல்லும்போது நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், பாலை காசுறோம். அந்த 1 லிட்டர் பாலுக்கு 4 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கிறோம். அந்த கொட்டையை எடுத்துடுறோம். அதை எடுத்துட்டு பால் கொதி வரும்போது அந்த 4 எலுமிச்சம்பழத்தை அந்த பாலில் ஊற்றிடுறோம். பால் திரிஞ்சு போகுது, மூடி போட்டு வச்சிடுறோம். மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடுறோம். அதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு தண்ணியை மாத்திரம் எடுத்துட்டு, அதான் வேவ் வாட்டர்னு சொல்கிறோம், ஒரு நல்ல துணியில் வடிக்கிட்டுறோம், டைட்டாக பிழிஞ்சிடுறோம். இது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். நான் ஒரு வாட்டி நிறையா சொல்லியிருக்கேன், பன்னீரை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஃப்ரீஸில் வச்சிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும், டேஸ்ட் மாறிடும். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பன்னீரில் பார்த்திங்க அப்படின்னா ரசகுல்லா செய்யலாம், ரசமலாய் செய்யலாம். பன்னீர் இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸும், அதாவது கல்கட்டா ஸ்வீட் ஃபுல்லாக இந்த பன்னீரில் செய்யலாம். அதே மாதிரி பன்னீர் கோஃப்தா, மலை கோஃப்தான்னு சொல்லுவோம். பன்னீரை வச்சு உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுக்கும், பன்னீரும் போட்டு உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மசிச்சுட்டு அதில் பச்சை மிளகாயம் போட்டு உருட்டிட்டு அந்த குழம்புல போடும்போது அது டேஸ்ட்டே பன்னீர் மலை கோஃப்தா கறி சூப்பராக இருக்கும். இப்போது இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு,
கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயம் ஒரு கை வெங்காயத்தை போடுறோம். இது வதக்கலாம். தக்காளி பழம் ஒரே ஒரு பழம் மீடியம் சைஸாக இருந்தால் போதும். தக்காளி பழம் ஜாஸ்தி வேண்டாம். அதுக்கு கொஞ்சம் காய் வாட்டாக இருந்தால் கூட அது நல்லாயிருக்கும். தக்காளியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தான் நான் சொன்னேன் முக்கால் பாக்கத்துக்கு இந்த உப்புமா பதக்கத்துக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பன்னீர் அப்படின்னு சொல்லும்போது அந்த டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்காமல் இருந்தால் அந்த பன்னீருடைய ஒரிஜினல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா பன்னீரை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அது தண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் பன்னீர் மட்டன் மசாலா, அதாவது பட்டாணியும் பன்னீர் வச்சு ஒரு குழம்பு மாதிரி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது பொரிக்காமல் இருந்தாவே அந்த பன்னீர் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பன்னீரை நீங்கள் வந்து உங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது நாங்கள் இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வந்து முக்கால் பாகம் வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரை போட போகிறேன். அது மாதிரி ஒரு பிரியாணின்னு சொல்லும்போது இஞ்சி பூண்டு அரை சப்போஸ் 1 கிலோ நீங்கள் ரைஸ் எடுத்து 1/2 கிலோ எடுத்துக்கலாம். 1/2 கிலோனா 4 பேர் சொல்லுவாங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டால் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, சீரக சம்பா இருந்தாலும் சரி, இல்லை பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தாலும் சரி, அந்த 1/2 கிலோ அரிசிக்கு 2 டீஸ்பூன் சம பங்கு இஞ்சி சம பங்கு பூண்டு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப பூண்டு இஞ்சி வாசனை வராது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லா இடத்துலையுமே பிரியாணி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனை அப்படியே டாமினேட் பண்ணும். அது சாப்பிட்ட பிறகு அதோடைய நிறையா இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை போட்டாவே அந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது அந்த வாசனை வந்து இந்த பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பன்னீர்லேயே பன்னீர் பிரியாணி பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டு அரை ப்ளஸ் புதினா கொத்தமல்லி போட்டிங்க அப்படின்னா அந்த பிரியாணி வாசனையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பழத்தை புழியாமல் போடுங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து மஷ்ரூம் போட்டுருவோம். மஷ்ரூமுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்குது. அதனால் மஷ்ரூம் தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி திக்காக கிரேவி மாதிரி ஆகிடும். இதில் மிளகாத்தூள், இந்த உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு, தனியாத்தூள், உப்பு, இந்த பன்னீருக்கு சேர்த்து நான் உப்பு போட்டேன். ஒரு கிண்டிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வேகட்டும். மஷ்ரூம் வேகிற டைம் நான் சொன்ன 3 நிமிஷம். இந்த மஷ்ரூம் வெந்து வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டீ வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு மஷ்ரூம் பன்னீர் வறுவல். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை முக்கால் பாகம் வதக்குறோம், ஒரு தக்காளி பழத்தை போட்டு வதக்குறோம், மஷ்ரூம் போட்டோம், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் வேக வச்சுட்டு நல்லா அருமையாக வந்துடுச்சு. இப்போது பன்னீரை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 4 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹைலைட். இதில் வெறுமனே சாப்பிட்டவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன பூரியோடு சாப்பிடும்போது, சப்பாத்தியோடு சாப்பிடும்போது, ரோட்டி நானோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதில் எலுமிச்சம்பழ ரசம். எலுமிச்சம்பழ ரசம் சொல்லும்போது ஒரு கை பருப்பு, துவரம்பருப்பு, 2 கிளாஸ் தண்ணி, துவரம்பருப்பு நல்லா வேக வச்சுக்கணும். வெந்த பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி திருப்பி ஊற்றிட்டு ஒரு தக்காளி பழத்தை பிழிஞ்சிடணும். இப்போ என்ன பண்ணுறோம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சுருக்கோம். 4 தாளிக்கிறோம்.
கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிட்டு இந்த பருப்பு தண்ணியில் தக்காளி போட்டு பார்த்தீங்கன்னா புளி தேவையில்லை, தக்காளி பழத்தை போட்டு பிசைஞ்சிருக்கும், அந்த தண்ணியை கொட்டிடும். இதில் தாளிச்சதில் கொதி வருது, அந்த 4 மிளகு, 4 சீரகம், 2 பல்லு பூண்டு, 2 கருவேப்பிலை இடித்து தூவன மாதிரி போட்டு உப்பு போட்டுறோம். அதை கொதி வரும்போது நுர தள்ளும்போது ஆஃப் பண்ணிடுறோம். அடுப்புலேருந்து இறக்கி வச்சிட்டோம். இறக்கி வச்ச பிறகு தான் எலுமிச்சம்பழத்தை சாரை ஒரு கப்பில் பிரிஞ்சு வச்சுக்கிறோம், அந்த விதையை எடுத்துடுறோம். இப்போது அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த ரசத்தில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சாதத்தை நல்லா குழைய வடிச்சிக்கிறோம், தண்ணி விடாமல் குழைய வடிச்சிட்டு இந்த ரசத்தை நல்லா சலன்னு ஊற்றிக்கிறோம். நல்லா பிசைச்சிட்டு இந்த காரசாரமான மிளகு, மஷ்ரூம் போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். ஸோ இந்த மஷ்ரூம் பன்னீர் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மெயினாக ஹைலைட் இதுக்கு வந்து இட்லி மிளகா பொடி நீங்கள் செய்யணும். இட்லி மிளகா பொடின்னு சொல்லும்போது 2 கை உளுத்தம்பருப்பு, ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இதை வதக்கிட்டு வேணும்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதக்கிட்டு வெறும் வானிலையில் வதக்கிடணும், வறுத்துடணும். மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக மிளகாத்தூள், இட்லி மிளகா அப்படி இப்படி அரைக்கிறோம் கரகரப்பாக, அது மாதிரி அரைச்சிட்டு இதில் போட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். நான் சொன்னேன் மஷ்ரூம் வேகத்துக்கு 3 நிமிஷம், பன்னீர் ஆல்ரெடி குக் ஆனதால் அது வேகனில் அப்படியே போட்டு எடுத்துடலாம். ஒரு வதக்குனா போதும். ஸோ இந்த மஷ்ரூமோட இந்த பன்னீரோட நல்லா சாம்பார் வச்சோ இல்லை நான் சொன்ன அந்த எலுமிச்சம்பழம் வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது சரி, அதே மாதிரி பரோட்டா, நான் ரோட்டியோட சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். இப்போ அருமையான பன்னீர் மஷ்ரூம் வறுவல் பார்த்தோம். ஹைலைட் அதில் இட்லி மிளகா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷு, கோழி கத்திரிக்காய் மசாலா. கோழி கத்திரிக்காய் மசாலா. அந்த கோழி கத்திரிக்காய் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னன்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, கத்திரிக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 1 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், உருளைக்கிழங்கு மசிச்சது 1, கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போ இந்த கத்திரிக்காய் கோழி மசாலா செய்கிறது எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், கத்திரிக்காயை வதக்கிறோம், சிக்கனை வதக்கிறோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து சிக்கனை 7 நிமிஷம் வேக வச்சிடும். ரொம்ப திக்காக வருது. இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூண மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய் கோழி மசாலாவை எப்படி செய்து பார்ப்போம் வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் வந்து கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, 2 கை வெங்காயம் இதை வதக்குறோம். நல்லா வதக்கலாம். ஒரு சிக்கன் சொல்லும்போது அருமையான ஒரு கோலா உருண்டை. சிக்கன் என்ன பண்ணுறோம், வாங்கிட்டு வந்துட்டு பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கொத்துக்கறி மாதிரி பண்ணிடுறோம். ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம். பொட்டுக்கடலை மாவு
ஒரு கை, அது 1/2 கிலோ சிக்கனு, ஒரு கை பொட்டுக்கடலை மாவு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு கை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 4 நம்பர் அதையும் போட்டுடுறோம். ஒரு டீஸ்பூன் மிளகை இடித்து போட்டுக்கோம், அந்த மிளகையும் அதில் போட்டுக்கோம். நல்லா பிணைஞ்சிருப்போம். உருட்டிட்டு கொஞ்சம் முட்டை வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அடிச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மாத்திரம் விட்டால் போதும். அந்த 1/2 கிலோ சிக்கன் நல்லா பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா வெளிப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி இந்த கோலா உருண்டை குழம்புன்னு சொல்லும்போது தக்காளி அரைச்சிக்கிறோம், வெங்காயத்தை அரைச்சிக்கிறோம், இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறோம், தேங்காவை தனியாக அரைச்சிக்கிறோம், தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு பாத்திரம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், அரைச்ச வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம், தக்காளி பழத்தை வதக்கிறோம், மிளகாத்தூள் மஞ்சள்தூள் தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறோம். ஆல்ரெடி அந்த கோழியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது கொத்து போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கோம், மஞ்சள் அதை பச்சை மிளகா வெங்காயத்தை போட்டு சோம்பு போட்டு வச்சுருக்கோம். உருட்டிடுறோம். உருண்டை பிடிச்சிட்டு அந்த குழம்புல தூணா மாதிரி போட்டுடுறோம். அதாவது உருண்டையாக போட்டுடுறோம். தூணா மாதிரினா அந்த உருண்டை போட்டுடுறோம். ஒரு 4 நிமிஷத்தில் அருமையாக வந்துடுது. ஒரு உருண்டை முதல்ல போட்டுப்பாங்க வடையில், மற்ற உருண்டையெல்லாம் போட்டுடலாம். இதுக்கு வாய் அகன்ற பாத்திரம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்படி உடஞ்சா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டிங்க அப்படின்னா அந்த உடையாது. நல்ல சூடான சாதத்தில் ஒரு 4 உருண்டை அந்த குழம்போடு வச்சு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு, இதில் இஞ்சி பூண்டு அரைவை நல்லா வதக்கிறோம். தக்காளி பத்தை பிழிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி பழம் வெங்காயம் சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நேரம் மாறணும். இப்போ என்ன பண்ணுறோம், கோழியை போட்டு உப்பு போட்டுடலாம். இது மசாலா சேர்க்கலை, இதில் வந்து உப்பு போட்டுறோம். ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். கோழி கலர் மாறட்டும். தண்ணியில் உப்பு ஊற்ற வேண்டாம். இது ஒரு 3 நிமிஷம் திருப்பி போட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அடுத்து 4 நிமிஷத்தில் சிக்கன் இறக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டு இறக்கிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வெந்து வரவரும் இது கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. கோழி கத்திரிக்காய் மசாலா. எண்ணெய் ஊற்றணும், கடுகு சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டு வதக்கணும், ஒரு தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காயும் போட்டு சிக்கனையும் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டோம். அந்த சிக்கன் வந்து சூப்பராக 4 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு வதக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு ஆல்ரெடி போட்டோம், உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி தூக்கு மாதிரி வருது பாருங்கள். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா சப்பாத்தி சுட்டுக்கோங்க. சப்பாத்தி சாஃப்டாக வரல, என்ன பண்ணணும்? கோதுமை மாவு ஒரு அழகு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். 4 டீஸ்பூன் எண்ணெய், அந்த ஒரு அழகுக்கு அரை அழகு தண்ணி நல்லா போட்டு பனைஞ்சிடணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். திருப்பி ஒரு கை மாவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சப்பாத்தியை திரட்டிட்டு முதல்ல தோசை தவாவை சூடு பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தியை போட்டு 2 பக்கம் சுட்டு எடுத்த பிறகு இந்த கோல்டன் ஸ்பாட், அதாவது பொன்முருள் அங்கங்கே பார்ப்பீங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எண்ணெய் விட்டால் சூப்பராக இருக்கும். முதல்ல எண்ணெய் விட்டிங்கன்னா சரியாக வேகாது. ஒரு பக்கம் வெந்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். இதே ஃபுல்கா சப்பாத்தி ஒன்றா 2 பக்கம் சுட்டு எடுத்துகிட்டு டைரெக்டாக நெருப்பில் காமிச்சா பொசுன்னு வரும். அதாவது அந்த நல்லா எழுந்து வரும். அப்போது அந்த மடித்து மேவி கொஞ்சம் நெய்யை மேலே தடவிட்டு இந்த கத்திரிக்காய் கோழி மசாலா வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் வந்து அருமையாக பஞ்சியாக வெந்துடுச்சு. இதில் நான் சொன்னேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிருக்கும். இதை சேர்க்கும்போது இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வரைக்குமே அருமையான சிக்கன் கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணிச்சிடுறேன். ஒரு பாத்திரத்தில் பிடிக்கலாம். இது மாதிரி தூக்கு மாதிரி வரணும். இந்த மசாலா சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கத்திரிக்காயோடு சாப்பிடும்போது அலாதியாக இருக்கும். அதுவும் நான் சொன்ன ஒரு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம 2 டிஷ் பார்த்தோம். பன்னீர் காளான் வறுவல். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டு மஷ்ரூமை போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு அதே மாதிரி கடைசியாக பன்னீரையும் போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம். கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி இட்லி மிளகாப்பொடி போட்டு இறக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு சரி, ரொட்டியோட சாப்பிடும்போது சரி, அழகாக இந்த எலுமிச்சம்பழம் ரசம் வச்சு சாப்பிடும்போதும் கலகலாக இருந்துச்சு. அதே மாதிரி சாம்பார், நல்லா தண்ணி விட்ட சாம்பார், தண்ணி மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அடுத்த டிஷ் நம்ம செஞ்சது கத்திரிக்காய் கோழி மசாலா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி பழத்தை வதக்கிட்டு சிக்கனையும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நிலத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா திக்கான பிறகு அந்த வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு இறக்கிட்டோம். அருமையான கத்திரிக்காய் சிக்கன் மசாலா. இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் 2 செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்தைகளை விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.